ஹாய் மக்களே, இங்கே பாருங்கள், சூப்பரான அருமையான ஒரு ஹேர் டை தாங்க நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த ஹேர் டை போட்டு எவ்வளோ அழகாக எவ்வளோ கருகருன்னு கருமையாக போடுற வெயிலுக்கு நல்லா கூலிங்கான உள்ள ஒரு ஹேர் டை தாங்க இது. சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோன்றதை வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன், செம்மையாக எந்த அளவுக்கு நல்லா கருன்னு இருக்குது பாருங்கள். நல்ல குளிர்ச்சியான ஒரு ஹேர் டைங்க இது. நல்லா போடுற வெயிலுக்கு முடி கொட்டாமல் நல்லா குளிர்ச்சியாகவும் வச்சுக்கும். அந்த அளவுக்கு சூப்பரான அருமையான ஒரு ஹேர் டைங்க இது. எந்த அளவுக்கு நல்ல பிளாக்காக இருக்குது பாருங்களேன், நல்ல கருன்னு இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கருப்பாக இருக்குது பாருங்களேன், செம்மையாக. இந்த அளவுக்கு இங்கே பாருங்கள் அங்கங்கே நல்லா பிடிச்சிருக்கு, நல்லா கருப்பு ஒட்டியிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், வீடியோ கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் என்ன எடுத்திருக்கேன்னா, நான் ஒரு 4 வெத்தலை தாங்க எடுத்திருக்கேன். இந்த 4 வெத்தலையை காம்பை கிள்ளி போட்டுட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். 4 வெத்தலை. அதே அளவுக்கு ஓம இலையை எடுத்திருக்கேங்க. வெத்தலை எந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம ஓம இலைக்கு தாங்க 4 ஓம இலை எடுத்திருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்துச்சுன்னா 4 எடுத்துக்கோங்க. நான் பெருசாக இருக்கிறதுனால 3 ஓம இலை தான் நான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இதையும் கட் பண்ணி போட்டாச்சு. அதே அளவுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை தாங்க நான் எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு நம்ம கருவேப்பிலை எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு முடி கருன்னு நல்லா இருக்கும். கருன்னு நல்லா முடி கொட்டவே கொட்டாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். இதை நான் 3 பொருளையும் போட்டிருக்கேன். நல்லா ஒரு தண்ணி கழுவி நல்லா கழுவிக்குங்க, ஏன்னா தூசியெல்லாம் இருக்கும். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அதை அப்படியே கழுவிட்டு அதில் போட்டுக்கலாம். நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு கூட நம்ம இப்போ கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் தான் கழுவியே போட்டிருக்கேன். நான் அதில் என்ன போட போகிறேன்னா, நெல்லிக்காய் பொடி தாங்க நான் போட போகிறேன். முழு நெல்லிக்காய் இருந்தால் கூட போட்டாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட நெல்லிக்காய் இல்லைங்கிறனால நெல்லிக்காய் பவுட்ரு தாங்க நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதே அளவுக்கு 1 ஸ்பூன் டீத்தூள் தாங்க நான் போட்டிருக்கேன். தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தேவையான தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. நெல்லிக்காய் போட்டிருந்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். என்கிட்ட நெல்லிக்காய் இல்லைங்கிறனால பவுட்ரு தான் நான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா சுத்தமாக வடித்து எடுத்துருங்க. அந்த அளவுக்கு நம்ம அதை வேஸ்ட் பண்ணாமல் அதை அப்படியே எடுத்துக்கணும். ஏன்னா போடுற வெயிலுக்கு குளிர்ச்சியான ஒரு சூப்பரான முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் முடி கருன்னு இருக்கிறதுக்கு தாங்க அந்த சூப்பரான ஹேர் டை இது. அதனால தாங்க போடுற வெயிலுக்கு முடி அதிகமாக கொட்டும் எல்லாத்துக்கும். அதனால தாங்க கருவேப்பிலை நிறையா சேர்க்குறோம். இதை ஒரு இரும்பு கடாயில் நல்லா சூடு பண்ணி அது ஊற்றையில் நல்லா பொங்கி வர மாதிரி நல்லா இரும்பு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா ஒரு கொதி வந்தோடனே அடுத்து நம்ம என்ன போட போகிறோன்னா, மருதாணி பொடி தாங்க. 2 ஸ்பூன் மருதாணி பொடி. அதே அளவுக்கு அவுரி பொடி தாங்க நான் 2 ஸ்பூன் போட போகிறேன். அவுரி பொடியும் மருதாணி பொடியும் எந்த அளவுக்கு எடுத்துமோ அதே ஒரே சேமாக எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், வீடியோ கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் எப்படி பண்ணிகிட்ருக்கன்றதை உங்களுக்கு தெரியும். பாருங்கள், ரெண்டுமே சரிசமமாக போடணும். நமக்கு முடிக்கு ஏற்றாப்புல தான் எல்லா பொருளையும் நம்ம சேர்த்துக்கணும். நல்லா ஒரு கொதிலே இறக்கிருங்க, ரொம்ப வத்த விட்டுறாதீங்க. இங்கே பாருங்கள், கலரே மாறிடுச்சு பாருங்கள். முன்னாடி கரும்பச்சையில் இருந்துச்சு, இப்போ இன்னும் நல்லா பிளாக் ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படியே இறக்கி வச்சிடலாம் கீழே. இறக்கி வச்சதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொஞ்சம் ஆறட்டும். அதை விட ஒரு முக்கியமான ஒரு பொருள் தாங்க நான் போட போகிறேன்.
அது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஒரு கொஞ்சம் ஆறட்டும் வந்ததெல்லாம். நல்லா சுற்றி நல்லா வலித்து ஒரு பக்கமாக வச்சுட்டு ஆறுற மாதிரி வச்சு விட்றலாம். அதை நல்லா ஆறுனது. அதை விட நம்ம ஒரு முக்கியமான பொருள் இதில் கலக்கிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஏன்னா இரும்பு கடாயில் இருக்கிறதுனால சீக்கிரம் ஆறாது. ஒரு 10 நிமிஷமாக தான் ஆகும். நல்லா ஆற விட்டுருங்க. எந்த அளவுக்கு நம்ம வந்து பக்குவமாக இதை செய்கிறோமோ அந்த அளவுக்கு முடிக்கும் நல்லது. முடியை வந்து போடுற வெயிலுக்கு முடியும் கொட்டாது. நல்லா பிளாக்கு ஒட்டிக்கும், நல்லா பிடிச்சிக்கும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து அன்னைப்பேத்தி தாங்க போட்டிருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூனு தாங்க முக்கியமான பொருள். இது போட்டவுடனே எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்களேன். செம்மையாக நல்லா பிளாக்கு பிடிச்சிக்கும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கலரே மாறிடுச்சு பாருங்கள். முன்னாடி கரும்பச்சில் இருந்துச்சு, இதை போட்டவுடனே எப்படி கலரே மாறிடுச்சு பாருங்களேன். நல்லா பிளாக்காக மாறிடுச்சு பாருங்கள் செம்மையாக. இதை நம்ம வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கொஞ்சம் ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு தட்டு போட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம மூடி வச்சு ஓரமாக வச்சிடலாம். ஒரு 3 மணி நேரம் கழித்து அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். வீடியோ கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி போட்டிருக்கோன்னு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க. பாருங்கள் 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் தான் எடுக்கிறேன். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்களேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கருன்னு ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா வேர்த்து 3 மணி நேரம் கழித்து தட்டெல்லாம் வேர்த்து ஊற்றிடுச்சு. எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நல்லா கருன்னு கறி கட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள் எப்படி இறுக்கி பாருங்களேன், தாறு மாதிரி. அந்த அளவுக்கு நம்ம பக்குவமாக கரெக்டாக செய்யணும். இங்கே பாருங்கள் கையெல்லாம் அந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு பாருங்களேன். நல்லா குளிர்ச்சியான ஒரு ஹேர் டை இது. முடி கொட்டாது. முடி நல்லா கருன்னு இருக்கும். முடிக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அந்த அளவுக்கு உண்டான ஒரு ஹேர் டை தாங்க இது. இதை வந்து நான் எங்கள் வீட்டுக்காரருக்கு நாங்கள் தலையில் அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்களேன். செம்மையாக எவ்வளோ கருன்னு இருக்குது பாருங்கள். அங்கங்கே கருப்பு ஒட்டி இருக்குது பாருங்களேன். அந்த அளவுக்கு நல்ல பக்குவமாக செய்யணுங்க. நம்ம முடிக்கு தகுந்தாப்பில் தான் நம்ம எல்லா பொருளையும் கரெக்டாக எடுக்கணும், சேர்த்துக்கணும். நம்ம எல்லாத்துலேயும் அதிகமாகவே சேர்த்துக்கக்கூடாது, கரெக்டாக எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து பொருள்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணணும். இங்கே பாருங்கள் அங்கங்கே கருப்பாக ஒட்டியிருக்கு பாருங்கள். இதே நம்ம தலையில் போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள் அந்த அளவுக்கு நமக்கு பாருங்கள் செம்மையாக நல்லா வலிச்சு விட்டு கூட நம்ம கையெல்லாம் அந்த அளவுக்கு ஒழுகாமே எவ்வளோ இறுக்கி பிடிச்சிருக்கு பாருங்களேன். ஒழுகவே இல்லை பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா இறுக்கி பிடிச்சிருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே இறுக்கி தாறு மாதிரி இருக்குது. தாறு ஒழுகாமல் எப்படி நிற்கும், அப்படியே கல் மாதிரி அது மாதிரி இருக்குது பாருங்களேன். அந்த அளவுக்கு நம்ம பக்குவமாக இதை செஞ்சுக்கணும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கெமிக்கல் உள்ளதெல்லாம் போடாதீங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கலாம். தலைக்கும் முடிக்கும் ஆரோக்கியமானது. அதுவும் போடுற வெயிலுக்கு ஓவராக முடி கொட்டும். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டுக்காருக்கு தான் நான் போடுறேன். இங்கே பாருங்கள் அந்த அளவுக்கு அவருக்கு வந்து வெள்ளை முடி அதிகமாக இருக்குது. அங்கங்கே நிறையா இருக்கும். இங்கே பாருங்கள் நான் இதை வந்து நல்லா திக்காக அப்ளை பண்ண போகிறேன். எல்லாத்தையும் ஃபுல்லாகவே நான் தலையில் அப்ளை பண்ண போகிறேன். நல்லா திக்காக போட்டு விட்ருங்க. க்ளவுஸ் இருந்தால் க்ளவுஸ் போட்டுக்குங்க, இல்லைன்னா ப்ரெஷ்ஷு வச்சு போட்டுக்குங்க. நான் கையில் தாங்க கையில் தான் நான் தேய்ச்சி விட போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதை வந்து நான் ஃபுல்லாக நல்லா திக்காக போட போகிறேன். எந்த அளவுக்கு நல்லா வெள்ளை முடி இருக்குது பாருங்களேன். நம்ம அங்கங்கே நல்லா வந்து வெள்ளை முடி தெரியாத அளவுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக நல்லா திக்னஸாக போட்டு விட்டுட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா காய விட்டுட்டு நல்லா கூலிங் தண்ணியில் நீங்கள் கழுவிடுங்க. பாருங்கள் நல்லா திக்காக போட்டுறணும். நல்லா நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம காய வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து சூப்பரான ஒரு திக்னஸ் கொடுக்கும் முடிக்கு. அதே மாதிரி நம்ம போட்டதுக்கப்புறம் குளிச்சுட்டு 2 நாளைக்கு எண்ணெய் தேய்க்காதீங்க. அப்போ தான் இன்னும் நமக்கு வந்து திக்னஸ் கொடுக்கும் முடியல.
அந்த அளவுக்கு நம்ம காய வைக்க நல்ல திக்னஸ் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் அதுக்கப்புறம் சோப்பு, ஷாம்பு எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 2 நாளைக்கு எண்ணெய் தேய்க்காமல் இந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டு பாருங்கள். நல்லா அந்த தலையில் அந்த இது வந்து நம்ம வச்சுருக்கிறது நல்லா பிளாக் பிடிச்சிக்கும் 2 நாளைக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சோப்பு, ஷாம்பு எதை வேணாலும் போட்டுக்கலாம். எண்ணெய் தடவிக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பாருங்க நல்லா திக்காக போட்டு விட்ருங்க. இல்லை க்ளவுஸ் வேணாம், நாங்கள் ப்ரெஷ்ஷிலே தடவிங்களா, அது உங்களோட விருப்பம் தான். க்ளவுஸ் போட்டுக்கலாம், இல்லைன்னா ப்ரெஷ்ஷிலையும் தேய்ச்சிக்கலாம். நான் கையில் தான் தேய்ச்சி விட்ருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி நல்லா திக்னஸாக போட்டு விட்ருங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக பக்குவமாக அதை பண்ணணும், கரெக்டாக பண்ணணும். இங்கே பாருங்கள் செம்மையாக பிடிச்சிருக்கு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோன்றது. பாருங்கள் செம்மையாக நல்லா காய விட்டுருங்க. திக்னஸாக போட்டிருக்கிறதுனால நல்லா காய விட்டுருங்க. காய தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு நல்லா கிடைக்கும். நல்லா திக்னஸாக போட்டு விட்ருங்க. பாருங்கள் நெத்தியெல்லாம் ஒட்டியிருக்கு. என் கையெல்லாம் எனக்கு கையில் போகிறதுக்கே ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. நல்லா வெள்ளை முடி நிறையா இருக்கிறவங்க 2 முறை போட்டுக்குங்க. கொஞ்சமாக இருக்கிற வெள்ளை முடி கம்மியாக இருக்கிறவங்களும் வாரத்தில் 1 முறை போட்டுக்கலாம், இல்லைன்னா மாதத்துக்கு 2 முறை போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு வந்து வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு சூப்பராக பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் நல்லா காஞ்சி விட்டதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டாங்க பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்களேன் செம்மையாக. எந்த அளவுக்கு நல்லா பிளாக் ஒட்டிட்டு ஒரு முடி கூட வெள்ளை முடி இல்லை பாருங்கள். எந்த அளவுக்கு சைனிங்காக நைஸாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஹேர் டைங்க. பாய்.